ஹலோ கைஸ். அல்ல பூனா பாட்டா போடுறா. வெல்கம் பேக் டு ஜெய் விலாக்ஸ் தமிழ். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, சின்ன விலாக் தான். வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நானே டீ போட்டு குடிக்க போகிறேன். நான் மட்டும் இருக்கேன் வீட்டில், ஸோ அதனால் நானே டீ போட்டு குடிக்க போகிறேன். வெள்ளை சக்கரை குடிக்கிறது இல்லை. வெள்ளை சக்கரை நிப்பாட்டிட்டேன், உடம்புக்கு கேட்டது, அதனால் நிப்பாட்டிட்டேன். இது வந்து கருப்பட்டி, நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை டீ தான் குடிச்சிட்ருக்கேன். இப்போது ஒரு 10-15 நாளாக நாட்டு சக்கரை டீ தான் குடிச்சிட்ருக்கேன். இது நாட்டு சக்கரை நம்ம பாலில் போடப்படுறது கிடையாது, தனியாக போட்டு தான் குடிக்க போகிறோம். நீங்களும் வெள்ளை சக்கரை சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு குடிங்க, உடம்பு நல்லா இருக்கு. டீ தூள் போட்டுருவோம். எனக்கு ஒரு ஆள் தான் வைக்கிறேன், ஸோ அதை கம்மி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்புறம் எடுத்து ஊற்றி மாற்றி குடிச்சு வெடிதான். டீ ஆயிடுச்சு, நம்ம எடுத்து ஊற்றி இப்போது சர்க்கரை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், நாட்டு சர்க்கரை போட்டோம். டீயை ஊற்றிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு எடுத்து குடிக்க வேண்டியது தான். அதே மாதிரி நம்ம டீயை ஊற்றினதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையணும். அதுக்கு வந்துட்டு நல்லா கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விடணும். சும்மா 2-3 டைம் கலக்கிட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து உள்ளே கரையாது, அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாவது பீஸு வருதான்னு. எதுவும் வரலன்னா எல்லாம் கலந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் டீயை எடுத்து குடிச்சிக்கலாம். ப்ளீஸ். டீ ரெடி ஆகிடுச்சு, குடிக்க போவோம். அதுக்கு முன்னாடி டிவியை போட்டுட்டு வந்தாங்க. நமக்கு டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டு குடிச்சாதான் டீ குடிச்ச மாதிரியே இருக்கு. என்னடா வெளியே போனாலும் நான் பாட்டு கேட்டு தான் குடிப்பேன். கேட்பீங்க தெரியும் எனக்கு. வெளியெல்லாம் போனேன், எப்போ வெளியே போனாலும் பாட்டு கேட்டு தான் குடிப்பேன். பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டா தான் டீ குடிச்சமாக இருக்கும். வெளியெல்லாம் போனால் நம்ம பிஸ்கெட்லாம் சாப்பிட மாட்டோம் சம்டைம்ஸ். ஆனால் வீட்டில் இருக்கும்போது டீ குடிச்சும் போது பிஸ்கெட்டோடு சாப்பிடும்போது அது ஒரு ஃபீல். அது சில பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்ம வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கு, அதுக்கு ஒன்று கொடுத்துருவோம். அவன் பார்க்குற பார்வையை பாருங்கள், எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா? அவனை காட்டிட்டடாமா. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அவனுக்கு ஒன்று கொடுத்துடணும், அப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். டீயில் எப்படி பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டா இருக்க சுகமே தனிதான். நம்ம 90s என்ன பண்ணுவோம், நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணி சாப்பிட்டுப்போம். ஆனால் இப்போ இருக்கிற 20s சில பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க, சில பேர்லாம் எனக்கு எப்படி தெரியாதுப்பா. ஆனால் நமக்கு வேணுங்கிறத நம்ம கையால் நம்ம பண்ணி சாப்பிடும் போது அது ஃபீல் தனியாக இருக்கும். இப்படி பிஸ்கெட்டை டீயில் தொட்டு நல்லா ஓகே கைஸ்,
இன்னைக்கு வீடியோ அதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.